11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டிற்கென மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைக்கப்படும் என 2021-22ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது. இதில் இருமொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். இதில் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8ஆம் வகுப்பு தடையற்ற கல்வி என்பதை உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டு இறுதித் தேர்வு மதிப்பெண்களை மட்டுமே வைத்து தேர்ச்சியை முடிவு செய்யக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளதால் நடப்பு ஆண்டு முதலே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.